வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்பி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் என் உடன் பயின்ற கல்லூரி தோழரின் ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் அவருக்கு ஏன் பார்வை குறைபாடு ஏற்பட்டது என்பதை ஆராய்வோம். குறைபாடு என்றவுடன் நினைவுக்கு வரக்கூடிய கிரகமாக சனி விளங்குறாரு. சனிக்கு முடவன் என்ற பெயர் உண்டு. லக்ன பாவத்திற்கு பாதிப்பை தரக்கூடிய 8வது பாவத்திற்கு சனி காரகனாக விளங்குறாரு. சூரிய சந்திரர்கள் ஒளியை குறிக்கக்கூடிய கிரகம், சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம். பார்வை திறனை சூரிய சந்திரர்களும் கண் பார்வையற்ற இருள் நிலையை சனி குறிப்பார். நமது ஜாதகத்தில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை அடிப்படையாக வைத்து நம்முடைய வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகின்றன. சனி வேத ஜோதிடத்தில் கர்ம காரகன் என்று அழைக்கப்படுகிறார். கர்மானா நம்முடைய செயல். ஜாதகர் 9 ஜூன் 1975ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. மாலை 5:15 PM அந்தமானில் ஃபோர்ட் பிளேயரில் பிறந்திருக்காரு. ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது சனியை. சனி இவருடைய ஜாதகத்தில் 8வது பாவமான மிதுன ராசியில் 24 டிகிரி 27 நிமிடங்கள் சனி தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறியிருக்காரு. சனி 8வது பாவத்திலிருந்து இவருடைய கண் பார்வை திறனை குறிக்கக்கூடிய 2வது பாவத்தை பார்வையிடுறாரு. சனியை தவிர்த்து மற்ற கிரகங்கள் அஷ்டமஸ்தானம்னு சொல்லப்படுகிற 8வது பாவத்தில் கொடுக்கக்கூடிய தீய விளைவுகளை காட்டிலும் சனி அதிகமாகவே கொடுப்பார். எண் கணித சாஸ்திரத்துலேயும் சனி 8ஆம் எண்ணை ஆட்சி செய்வதை காண முடியும். 8வது பாவம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறித்தாலும் கூட 9வது பாவமான பாக்கியஸ்தானத்திற்கு விரய பாவமாக அமைவதால் சங்கடங்களை தரக்கூடிய பாவமாக 8வது பாவம் முதன்மையானதாக விளங்குது. 9வது பாவம் போன ஜென்மத்தில் நாம் செய்த நல் வினைகளின் தொகுப்பாக விளங்குது. ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய 2ஆம் அதிபதி கண் பார்வை திறனை குறிப்பார். இவருடைய 2ஆம் அதிபதியான குரு மீன ராசியில் 24 டிகிரி 47 நிமிடங்கள் சனியுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. சனி 3-4 பாவங்கள் ஆளக்கூடிய கிரகமாக விளங்குவதோடு 8வது பாவத்தில் மறைந்திருக்காரு. 2ஆம் அதிபதியான குரு 24 டிகிரி 47 நிமிடங்கள் சூரியனுடைய சப்பில் இருக்கார். சூரியன் 10ஆம் இட அதிபதியாகி ரிஷப ராசியில் 24 டிகிரி 32 நிமிடங்கள் சனியுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. சனி 8வது பாவத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி 2வது பாவத்தை பார்வையிடுறதால பார்வை திறன் பாதிக்கப்பட்டது. 2வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 2வது பாவ ஆரம்ப முனை தனுசு ராசியில் 18 டிகிரி 23 நிமிடங்கள் ராகுவுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமையுது. மண்டல அதிபதியாக வரக்கூடிய ராகு 12வது பாவத்தில் விருச்சிக ராசியில் மறைந்திருக்காரு. 2வது பாவ சப்லாடாக வரக்கூடிய சுக்கிரனும் 8வது பாவமான கடக ராசியில் மறைந்திருக்காரு. 2ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு 2வது பாவத்தை ஆளக்கூடிய மண்டல அதிபதியான ராகு 2வது பாவ சப்லாடாக விளங்கக்கூடிய சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே நீர் ராசியில் அமர்ந்திருப்பதை காண முடியும். நீருக்கு அடியில் என்ன மறைந்திருக்குன்னு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாதோ அதே நிலையில் தான் ஜாதகருடைய கண் பார்வை திறன் இருக்குது. இவரால் கலர்ஸை பார்க்க முடியும். நம்மளுடைய உடை எந்த நிறத்தில் இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஆனால் நம்மளுடைய முகத்தை எந்த சாயலில் இருக்குது யாருன்னு இவரால் அடையாளம் காண முடியாது. மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.